ஓமந்தூரார் வளாகத்தில் அமைகிறது பொழுதுபோக்கு மையம். நோயாளிகளின் உதவியாளர்கள், வளாகத்திற்கு வரும் பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக அமையப்போகும் அதிசயம். என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன? விரிவாக பார்ப்போம். சென்னையின் முக்கிய அரசு வளாகங்களில் ஒன்றான ஓமந்தூரார் அரசு வளாகத்தின் காலி இடத்தை நவீன பொது பொழுதுபோக்கு மையமாக மாற்ற சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் கூடும் இடமாகவும் பொழுதுபோக்கு மற்றும் பொது பயன்பாட்டுக்கான வசதிகளை கொண்ட இடமாகவும் இதனை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை பொது தனியார் கூட்டாண்மை முறையில் செயல்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக திட்ட கட்டமைப்பு மற்றும் பரிவர்த்தனை ஆலோசனை சேவைகள் வழங்கும் நிறுவனத்தை தேர்வு செய்ய ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள நிலத்தை முழுமையாக பயன்படுத்தும் வகையில் நோயாளிகளின் உதவியாளர்கள், வளாகத்திற்கு வரும் பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு இடமாக இந்த வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக மருத்துவமனையின் பின்புற பகுதியில் உள்ள இடத்தையும் மீட்டெடுத்து பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டத்திற்கான ஆலோசகர் இடத்தை முழுமையாக ஆய்வு செய்து கள தரவுகள் சேகரிப்பதுடன் சட்ட ரீதியான தேவைகள், பயன்பாட்டு சேவைகளை மாற்ற வேண்டிய அவசியம் மற்றும் திட்ட செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய சவால்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வார். மேலும் 3D காட்சிப்படுத்துதல்கள் மற்றும் வருவாய் ஈட்டும் வகையிலான வடிவமைப்பு வழிகாட்டுதல்களை உருவாக்கி எதிர்காலத்தில் திட்டத்தை செயல்படுத்தும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்திற்கான ஆலோசகர் பணியாற்றுவார். மொத்தம் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 4 ஏக்கர் பகுதி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட உள்ளது. அங்கு இருக்கைகள், மின்விளக்குகள், நடைபாதைகள், கண்காட்சி அரங்கம், பொதுமக்கள் பார்வையிடும் இடங்கள், உணவகங்கள் மற்றும் திரையிடும் பகுதிகள் அமைக்கப்பட உள்ளன. ஓமந்தூரார் வளாகம் தலைமைச் செயலகமாக மாற்ற பரிசீலிக்கப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட திறந்தவெளி அரங்கையும் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய வணிக வளாகம் சென்னையின் முக்கிய பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஒன்றாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.